மதம்ங்கிறது வந்து ஒரு சாயம் சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து பிஜேபி வந்து நாங்கள் இந்துக்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவோம்னு எங்கேயும் சொல்லலை. டிஎம்கேல இருக்கக்கூடிய 90% இந்துக்கள்னு முதல்வரே சொல்லியிருக்காரு. இவர் கடவுள் இல்லைம்பாரு, அவங்க வீட்டுக்காரமாக கடவுள் டெய்லி சாமி கும்பிட்டு தான் இருக்கிறாங்க. மதச்சாயம் என்பது எதிரி கட்சிகளால் வேண்டுமென்றே பிஜேபி மேல பூசப்படும் ஒரு சாயம். அதற்கு வந்து உண்மை இல்லைங்கிறது தமிழக வாக்காளருக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னு சொன்னா 70 வருடங்கள் 75 வருடங்களாக இருக்கக்கூடிய இல்ல காங்கிரஸ் மாதிரி 100 வருடங்களுக்கு மேலான கட்சிகளே இங்க வந்து தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டு இருக்கிறார்கள். விஜய்க்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கும். அந்த வாக்கு வங்கி வந்து வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துவதாக இருக்காது. அவருக்குமே வாக்கு வந்து உறுதியானது கிடையாது. கூட்டம் என்பது வேறு, கும்பல் என்பது வேறு. இது மாசு. இந்த கும்பல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூடி கலையும் கும்பல். அது அதனால ஓட்டு வங்கி ஏறவே ஏறாது. திமுக வேண்டுமென்றே மத்திய அரசு மீது ஒரு புகாரை தெரிவிக்க வேண்டுங்க இந்தியை திணிக்கிறாங்க. ஏன்னா இது இப்போ தொடர்ந்து இல்லை, இது ஆரம்ப காலத்திலிருந்தே என்னைக்கு திமுக ஆரம்பிச்சதோ இவர்களுடைய எதிர்ப்பு என்பது இந்தி மொழியை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு போர்டில் அடிச்சுட்டா இந்தி மொழி அழிஞ்சிருமா? இப்போ நம்ம முதல்வரே இந்தி கூட்டணிக்காக டெல்லிக்கு போறாரு. அங்கே போய் என்ன பாஷையில் பேசுவார்? இவர் தமிழில் பேசினா அங்கே இருக்கவங்களுக்கு புரியுமா? ஃப்ரீயாக மத்திய அரசாங்கம் இந்தி மொழியை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க மாணவர்களுக்குன்னா இவர்கள் காசு கொடுத்து கற்றுக் கொடுக்குற இந்தி மொழிக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்போ எல்லாரும் அங்கே போயிடுவாங்க. இதற்காகத்தான் இவர்கள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல இருக்காங்க தேசிய ஜனநாயக மக்கள் கட்சி பாபு பரமேஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குமா சார்? அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு இன்னும் முடிக்காம இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் சார்? தமிழ்நாட்டில் முதல்ல கூட்டணியை முடிவு பண்ணி அறிவித்தது என்டிஏ கூட்டணி. பாஜகவும் அதிமுகவும் இது பண்ணாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களுடைய எழுச்சியும் ஆளுகின்ற திமுக அரசுக்கு ஒரு அச்சத்தையும் இது கொடுத்து வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு அறிவிப்பை இங்கே கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற எடப்பாடியார் சொன்னாலும் அதை அப்படியே திமுக காப்பி அடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா திமுகவில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இரண்டாவதாக ஒரு அறிவிச்ச 2000 சொன்னால் நாங்கள் 2000 வரோம், நாங்கள் 5000 போடுறோன்னு போட்டாங்க நைட்டோடு நைட்டாக. அப்போ எந்த ஒரு திட்டத்தையோ இல்லை கூட்டணியை பற்றிய செய்திகளையோ இல்லை தொகுதி பங்கீடையோ முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது 2 பெரும் கட்சிகள் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 2 கட்சிகள்ங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக மாநில கட்சி, தேசிய அளவில் பாஜக இருக்குது. இப்போ தொகுதி பங்கீடுங்கிறது எப்படின்னு சொன்னால், இங்கே அனைவருடைய வாக்குகளையும் வாங்க வேண்டும் என்பது என்டிஏவுடைய ஒரு முக்கியமான நோக்கம். நீங்கள் எடுத்த எடுப்பில் இந்த தொகுதி இவங்களுக்கு இந்த தொகுதி இவங்களுக்குன்னு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸை அதில் அனலைஸ் பண்ணி தான் ஒரு தொகுதியை நம்ம ஒதுக்கீடு பண்ண முடியும். முதல்ல எடுத்திங்கன்னா அந்த நிற்கக்கூடிய வேட்பாளருடைய பின்புலம், 2வது கட்சி சின்னம், அவர் சார்ந்த சமுதாயம் மற்றும் இப்போதைய கள நிலவரம், இதுபோல் பல விஷயங்களை ஆராய்ந்த பிறகு, ஏன்னா வெற்றியை நோக்கி நம்ம பயணப்பட்டு இருக்கும்போது ஒரு சிறு தடை கூட தொகுதி பங்கீட்டு தவறான தொகுதி பங்கீடை கொடுத்துட்டோம்னா சொன்னால் அந்த இடத்துல பிரச்சனையாக வந்துடும். மேலும் இவர்கள் வந்து இன்னும் தேர்தல் தேதி இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ தான் அறிவிச்சிருக்கிறாங்க. தொகுதி பங்கீடுங்கிறது இப்போது இந்த கட்சியில் என்டிஏ கூட்டணியில் இன்னும் மேலே சில கட்சிகள் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருந்து அதில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. வர்றவங்களுக்கும் அந்த இப்போ என்ன வரக்கூடிய கட்சி வந்து ஒரு பகுதியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கவங்களாக இருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு கட்சிக்கு ஒதுக்கிட்டீங்கன்னா மீண்டும் அதை ஒதுக்க முடியாது இன்னொருத்தருக்கு. அது தேவையில்லாத மன வருத்தத்தை கொடுக்கும். அதனால் இறுதிப்பட்டியல்ங்கிறது இன்றோ நாளையோ முடிவு செய்யப்பட்டு ஊடகங்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு தெரிவிக்கப்படும். அதனால் இது டிலே கிடையாது. இது வந்து சரியான நேரத்தில் சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடியார் கூட டெல்லியில் தான் இருக்கிறாங்க. நாளை இல்லைன்னா விரைவில் வந்து அந்த செய்தி வந்து மக்களுக்கு தெரிவிக்கும். என்டிஏ கூட்டணியில வந்து மதச்சார கட்சிகள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, என்டிஏ கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா மதம்ங்கிறது வந்து ஒரு சாயம் சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து பிஜேபி வந்து நாங்கள் இந்துக்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவோன்னு எங்கேயும் சொல்லலை. அதுலேயும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சமூகத்தை சார்ந்தவர்களும் மதத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஏடிஎம்கேலையும் இருக்கிறாங்க. டிஎம்கேல இருக்கக்கூடிய 90% இந்துக்கள்னு முதல்வரே சொல்லியிருக்காரு.
தமிழக முதல்வர் ஸ்டாலினே எங்கள் கட்சியில் 90% இருக்காங்கன்னு இவர் கடவுள் இல்லைம்பாரு, அவங்க வீட்டுக்காரமாக கடவுள் டெய்லி சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. மதச்சாயம் என்பது எதிரி கட்சிகளால் வேண்டுமென்றே பிஜேபி மேலே பூசப்படும் ஒரு சாயம். அதற்கு உண்மை இல்லைங்கிறது தமிழக வாக்காளருக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னு சொன்னால் இப்போ பிஜேபியில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலூர் இப்ராஹிம்னு ஒரு இஸ்லாமியர் இருக்கார், அவருக்கு தேசிய அளவில் பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அவருடைய மத கொள்கையை எங்கேயுமே விடுறதில்லை. அவர் பள்ளிவாசலுக்கு போகிறாரு, தொழுகைக்கு போகிறாரு, அவருடைய நோன்பு இருக்கிறாரு, எல்லாமே இருக்கார் இல்லையா? அப்போ எந்த இடத்துல மதச்சாயம் பிஜேபி பூசியிருக்காங்க, எந்த இடத்துல இந்துக்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்திகள். அது மதச்சார்பற்ற உண்மையான கூட்டணிங்கிறது என்டிஏ கூட்டணி தான். என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைய போறாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு நிறைய மக்களிடையே இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் தனிச்சு நிற்கிறாரு, களம் இறங்க போறாரு தனியா. இதில் வெற்றி பெறுவாரா? விஜய்ங்கிறவர் ஒரு நடிகர், அவரை நீங்களும் ரசிப்பீங்க, நானும் ரசிப்பேன். ஏன்னா நம்ம அவரை நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டு பிள்ளையாக நமக்கு பிடித்த ஒரு நடிகராக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கட்சி தலைவராக அவர் இன்னும் கன்வெர்ட்டே ஆகலை. அவருடைய ரசிகர்களாக தான் இன்னும் இருக்கிறாங்களே தவிர அவர்கள் தொண்டர்களாகவோ உறுப்பினர்களாகவோ ஒரு கொள்கையோடையோ கிடையாது. விஜய் வந்தார்னா விஜயை இது வரைக்கும் பார்க்க முடியாதவர்கள் இன்றைக்கி அவரை நம்முடைய ஊரில் வராருங்கும் போது ஒரு கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்தில் விஜயோடைய ரசிகர்கள் மட்டும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அனைத்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. அந்த ஊர் மக்கள் ஆளுங்கட்சி சார்ந்தவர்களாகவோ எதிர்கட்சி சார்ந்தவர்களாகவோ எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அதனால் விஜய்க்கு கூடுகிற கூட்டம் எல்லாம் வாக்காக மாறும் என்பது நிச்சயமான உறுதியான தகவல் கிடையாது. மேலும் விஜயின் அரசியல் வருகை என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எதனாலன்னா ஊடகங்கள் அதை பெரிதாக்கி காட்டுறாங்க. ஒரு பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டு நீங்கள் சின்ன இருக்கு பொருளை பெருசாக காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஜூம் பண்ணி கேமராவில் எடுக்கிற மாதிரி தான். பட் விஜயோடைய வாக்கு வங்கிங்கிறது என்னன்னு அவருக்கே இன்னும் தெரியாது. யூகத்தின் அடிப்படையில் சர்ச்சைகள் விவாதங்கள்லாம் ஊடகங்களில் போயிட்டுருக்கே தவிர விஜய் ஒரு பெரிய மாற்று வருவார், என்ன மாற்றாக வந்துட முடியும்? அரசியல் பாரம்பரியம் மிக்க அனுபவம் மிக்க அரசியல் தலைவர்கள் கொண்ட தமிழ்நாட்டில் 70 வருடங்கள் 75 வருடங்களாக இருக்கக்கூடிய இல்லை காங்கிரஸ் மாதிரி 100 வருடங்களுக்கு மேலான கட்சிகளே இங்கே தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் வாக்காளர்களுடைய என்ன ஓட்டம் என்ன என்பது நீங்கள் என்னைக்கு தேர்தல் தேதியோ அன்னைக்கு தான் முடிவு பண்ண முடியும். முன்னாடி இருந்தே ப்ரொஜெக்ஷன் வந்தோ இல்லை ப்ரொபோர்ஷனேட்டாவோ இதை போட முடியாது. விஜய்க்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கும். அந்த வாக்கு வங்கி வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துவதாக இருக்காது. அவருக்குமே வாக்கு உறுதியானது கிடையாது. ஆனால் ஒரு ஸ்பாயிலராக விஜய் வருவார் நிச்சயமாக. என்ன சொல்கிறோம்னா இளைஞர்களுடைய வாக்கு புதிய வாக்காளர்கள் 2026 3.5% 3% எப்பவுமே அந்த ரேஷியோ வரும். திரு கமலஹாசன் முதல்ல கட்சி ஆரம்பித்தப்பவும் இந்த 3.5% வாக்கு அவர் வாங்கினார். அவர் யாருன்னே தெரியாது. ஒன்று என்ன தெரியும், அவர் ஒரு நடிகர். அப்போ புதிய வாக்காளர்களுக்கு தெரிந்த அரசியல் முகம்னு பார்த்தீங்கன்னா அப்போ கமலஹாசன் இருந்தார், இப்போ விஜய் இருக்கிறார். ஸோ புதிய வாக்காளர்களுக்கு அரசியல் பாரம்பரியம் மிக்க தலைவர்களை அடையாளம் தெரியாது. இப்போ நீங்கள் இந்திரா காந்தியை சொன்னால் தெரியாது, எம்ஜிஆரை சொன்னால் தெரியாது, இவங்களெல்லாம் அவங்க ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்காங்க. பட் சமகாலத்தில் வாழக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய ஒரு பெரிய நடிகருங்கிற முறையில் அவர் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. பட் அந்த கிரேஸ் வாக்காக வருமானு சொன்னால் அது குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சின்ன பர்சன்டேஜாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் வெற்றி வாய்ப்பை விஜய்க்கு உறுதி செய்ய முடியாதுமா. இப்போ மற்ற கட்சிகளும் மாநாடு நடத்துறாங்க, ஆனா விஜய் அவர்கள் நடத்துற மாநாட்டுல மட்டும் அவ்வளோ மக்கள் வராங்க, அதுவே அவருக்கு வாக்காகும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ திமுக ஒரு மாநாடு நடத்தினாங்க திருச்சியில், 10 லட்சம் பேர் வந்தாங்க. அப்போ அது கணக்கில் இல்லையா? அப்போ என்ன சொல்லுவீங்க, அது ஆளுங்கட்சி நடத்தின மாநாடு அதனால கூட்டத்தை. விஜய் நான் தான் சொல்றேன், விஜய் நடிகர்மா. விஜய் எப்படி இருப்பார்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ உங்கள் ஊருக்கு வந்தாலும் சரி எங்கள் ஊருக்கு வந்தாலும் சரி விஜயை நம்ம திரையில் பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம். ஏன்னா அவர் விட்டு வெளியே வரதில்லை, பனையூர் பண்ணையார் அங்கேயே தான் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அவர் நடத்துகிற எல்லா மீட்டிங்குமே மகாபலிபுரம் பனையூர், ஏன்னா பக்கத்துலேயே தான், வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ இப்போ நேர்காணல் அங்கே நடக்குது. மகளிர் தின வாழ்த்து சொல்கிறதுக்கு அங்கே தான் பெண்களை அங்கே கூப்பிட்டு வச்சு பேசினார். அப்போ இது என்ன அர்த்தம்? அவர் அந்த ஊரை விட்டு வெளில வர மாட்டார். அப்போ எல்லோரும் அங்கே தான் போய் பார்க்கணும். ஏன்னா 41 பேர் இறந்து போனதுக்கே வீட்டுக்கு வர வச்சு துக்கம் விசாரித்தவர். ஸோ இதெல்லாம் புதுமையான ரெக்கார்டு. விஜய் என்பவர் எப்படி இருக்கிறார், நேரில் எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்கு இப்போ ஒரு கடை திறப்பு விழாவுக்கு நயன்தாரா வந்தாங்க, 20 லட்சம் பேர் அங்கேயே கூட்டிட்டாங்க. அவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு வரது பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா நயன்தாரா எங்கே வந்தாலும் சர்ச்சையாயிருதுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவர் ஒரு நடிகர், உச்சபட்ச நடிகர், பார்க்க முடியாத. இப்போ ஒன்றும் இல்லை, ரஜினிகாந்த் அவர்கள் வெளியில் வந்தால் வீட்டு வாசலில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டிஆர் இருந்தார், முன்னாடி ஆந்திரா முதல்வர் இருந்தார் இல்லையா, அவர் வீட்டு வாசலில் நின்னார்னா அவ்வளோ பேர் காலையில் 10,000 பேர் நிற்பாங்க. நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ நடிகர் என்பவர்கள் எப்பவுமே நம்மளுடைய மக்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும்.
அதுவும் ஆந்திராவும் தமிழ்நாடும் சினிமாவோடைய தாக்கத்தை அதிகம் உள்ளவர்கள், ஹீரோ வர்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய நடிகர் வராருன்னா அவரை பார்க்கறதுக்கு ஆர்வமாக வந்து நிற்பாங்க. அது போன்ற ஒரு கூட்டம் தான். அதில் என்ன பண்ணுறாங்க, இளைஞர்களுக்கு வந்து ஒரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் இருக்குது. அதாவது புதுசாக ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா முதல்ல இளைஞர்கள் போய் வாங்குவாங்க. வயதானவர்கள் அந்த ஃபோன் தேவையா, இல்லை அது உபயோகப்படுமா, இவ்வளோ பணம் அது கொடுக்கணுமான்னு யோசிப்பாங்க. அதே போல் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம், இளைஞர்கள் தான் முக்கியமான டார்கெட் வந்து எல்லாரும் அந்த கழுத்தில் அந்த துண்டை மாட்டிக்கிட்டு போய் அங்கே நின்று நானும் டிவியில் வருவேன். இப்போ இந்த கூட்டத்தில் நிற்கிற பழைய பேர் கையை காட்டுறாங்கன்னா என் முகமும் டிவியில் வரணும்னு சொல்லி நினைக்கிறவங்க தான். அந்த இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால ஒரு ஊருக்கு கூடுறாங்க. ரெண்டாவது, பக்கத்து மாவட்டத்தில் இருக்கவங்களாம் இவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க. ஏன்னா அந்த கரூர் துயர சம்பவம் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னா எதேதோ தொகுதியை சொல்கிறாங்க, எதேதோ பகுதியை சொல்கிறாங்க. அப்போ இந்த கூட்டம் எங்கே, அந்த ஊரில் மட்டும் அந்த கூட்டம் கூட்டினா நீங்கள் சொல்லலாம். எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் எல்லா கட்சிகளை போலும் அவர்களும் ஆள்களை கொண்டு வருகிறார்கள். அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த பொறுப்பு அளிக்கப்படுகிறது. நீ இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, பெரியவங்கன்னா அது வேறு. பட் இளைஞர்களாக இருக்கவங்க ஃப்ரெண்டுகள்கிட்ட வா நான் இந்த கூட்டத்துக்கு போகிறேன் வான்னு சொன்னால் அவங்க கேடி வந்துடுறாங்க. அவ்வளோதான். அது வந்து ஒரு அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது. கூட்டம் என்பது வேறு, கும்பல் என்பது வேறு. இது மாசு. இந்த கும்பல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூடி கலையும் கும்பல். அது அதனால ஓட்டு வங்கி ஏறவே ஏறாது. விஜய் அவர்கள் நடிகராக இருக்கிறதுனால தான் இந்த கூட்டம் வந்து வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நடிகராக இல்லாமல் அவர் வந்து நின்னாரு இந்த கட்சியில் அப்படின்னா அவருக்கு கூட்டம் வராது அப்படின்னு எப்படி வரும்? இப்போ நான் போய் நிற்கிறேன், நீங்கள் போய் நிற்கிறீங்கன்னா உங்களே என்ன யாருக்கு தெரியும்? ஒரு 10 பேருக்கு தெரியுமா? தெருவில் இருக்க 100 பேருக்கு தெரியுமா? வேறு யாருக்கு தெரியும்? அரசியல் பின்புலமோ அரசியல் பாரம்பரியமோ அவருக்கு கிடையாது. அரசியல் அனுபவமும் கிடையாது. அரசியல் அனுபவமுடைய தலைவர்களும் அவர்கிட்ட கிடையாது. அது முக்கியமான விஷயமா. இப்போது விஜயகாந்த் அவர்கள் வந்தார்கள். விஜயகாந்த் வந்தோடனே தொகுதியில் நின்னார். ஆனால் அவர் மட்டும் ஜெயித்தார். விருத்தாச்சலத்தில் ஒரு சின்ன தொகுதியில் அவர் ஜெயித்தார். ஆனால் அவருக்கு கூட வழிகாட்ட ஒரு அரசியல் அனுபவம் மிக்க பழுத்த அரசியல்வாதியான பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒருத்தருடைய உதவி தேவைப்பட்டது. அப்போ இவர்கிட்ட யார் இருக்காங்க? இப்போ இருக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் செங்கோட்டையன். பட் செங்கோட்டையன் வந்து என்னன்னு சொன்னால் அவரை வந்து அவரே விஜய் பார்த்ததில்லை. ஏதோ ஒரு முறை இணையும் போது பார்த்தது தான். அதுக்கப்புறம் வந்து அவரால் முழுமையாக அரசியல்வாதியாகவோ செயல்படவோ முடியல. அப்படியே பார்த்தாலும் செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு ஆளுமை என்பது அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4-5 தொகுதியில் இருக்கும். ஆனால் அவர் சொல்லக்கூடிய நபர்களுக்கு சீட்டு கிடைக்குமானே தெரியல விஜயோடைய கட்சியில். ஸோ அப்படி இருக்கும்போது அரசியல் ஆளுமை என்பது விஜயிடம் கிடையாது. இந்த 26 தேர்தல் தான் அவர் மீண்டும் நடிகராகவே இருக்க போகிறாரா இல்லை கட்சியை தொடரப் போகிறாரா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. விஜய் அவர்கள் மாதிரியே வந்து சீமானும் வந்து தனிச்சு நிற்கிறாரு. அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இல்லை, சீமான் வந்துமா முதல்ல வந்து அவருடைய இந்த ரேட் ஆஃப் ஓட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. பட் இந்த தேர்தலில் அவர் அவருடைய பழைய 8%, இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் கிடைச்ச 36 லட்சம் வாக்குகளையே தக்க வச்சு கொள்றதே இன்றைக்கி ஒரு பெரிய போட்டியாக இருக்குது. ஏன்னா இவரும் இளைஞர்களை டார்கெட் வச்சு தான் அவருடைய பிரச்சாரங்கள் நடக்குது. விஜயும் இளைஞர்களை தான் டார்கெட் வைக்கிறாரு. அப்போ இந்த மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடியவங்க இவர்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு கிடையாது. அப்போது என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சீமானுடைய நிலைப்பாடுங்கிறது 3 முனையாக இருந்துச்சு. அவர் தனித்து நிற்கிறதுனால டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர்னு இருந்துச்சு. பட் இந்த முறை 4 முறையாக இருக்கும்போது சீமானுடைய வாக்குகள் நிச்சயமாக குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது நிச்சயமாக எடுத்தீங்கன்னு சொன்னால் விஜய்க்கு தான் போகும். ஸோ அந்த பர்சன்டேஜை வச்சு தான் இவருக்கு வாக்கு வங்கி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதே தவிர வெற்றி பெறுவதற்கு என்பது சீமானுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சீமானோ இல்லை அவரை சார்ந்து ரொம்ப நெருங்கிய ஒரு 1-2 பேரோ வந்து வெற்றி பெறுவதற்கு உண்டான முன்னிலைப்படுத்தலாம். அது அவர்கள் சூஸ் பண்ணக்கூடிய தொகுதியை பொறுத்தது. அந்த தொகுதியில் வந்து இவர்களுடைய வாக்காளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது. பட் மாற்று சக்தியாக வந்து அவர் வருவார்னு சொல்ல முடியாது. திமுக கூட்டணி வந்து பலமாக இருக்குது அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கவங்களே சொல்கிறாங்களே, அது உண்மையா? அப்புறம் அவங்க கூட்டணி பலம் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்களா? தன்னுடைய குறையை தானே சொல்லுவோமா? அவர்கள் வந்து பலமாக இருந்தார்கள் என்றால் இவ்வளவு பேரை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ 23-25 பேரோ அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனித்து பாருங்கள். எக்ஸப்ட் டிஎம்கே, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இந்த 3 பேருக்கும் தான் வந்து இப்போ டிஎம்கேக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. காங்கிரஸுக்கு 4.5% வாக்கு வங்கி இருக்குது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வங்கி விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. இதை தவிர வேறு யாருக்கு அங்கே வாக்குகள் இருக்குது? இப்போ ரீசெண்டாக சேர்ந்த தேமுதிகக்கு அதாவது 0.04 வாக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய மொத்த பேரையும் சேர்த்திங்கனாலே ஒரு 2%, 5%, 3% மொத்தத்தையும் சேர்த்திங்கனாலே ஒரு 7-8% தான் வரும். இவர்களுடைய வாக்கு சதவீதம் ஒரு 20-25% வச்சுங்க. எல்லாத்தையும் சேர்த்திங்கனாலும் 28% தான் வருது. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க பலமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பலமாக இருந்தால் இவர்கள் வந்து யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்நேரம் வந்து தொகுதி பங்கீடுக்காக ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு, ஏன்னு சொன்னால்
தமிழ்நாட்டில் வந்து 234 சட்டமன்ற தொகுதியில் 117 118 தொகுதி நீங்கள் ஜெயிச்சாதான் தனியாக ஆட்சி அமைக்க முடியும். அப்படிப்பட்ட நிலைப்பாடு தைரியமாக இருந்திருந்தால் இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் எல்லாரையும் உதயசூரியன் நில்லுன்னு சொல்ல மாட்டார். மதிமுக உதயசூரியன் நில்லுங்கிறாரா, இவங்கள உதயசூரியன் நில்லுங்கிறாரா? ஏன் சொல்கிறாரு? அந்த சின்னத்தின் மூலமாக நின்று அந்த கூட்டணி வாக்குகள் கிடைத்தால்தான் இவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். வெற்றி பெற்றால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. அப்போ அந்த பலவீனமாக இருக்கிறதுனால தான் இவர்கள் எல்லாரையும் உதயசூரியனில் நில்லுன்னு கம்பல் பண்ணுறாங்க. அதாவது நான் ஹிட்லர் மாதிரி செயல்படுவேன்னு ஒரு மேடையில் சொன்னார். அது வந்து அவர் அமைச்சருக்கு சொன்னது அன்னைக்கு உள்ள ஊடகங்கள் பேசினாங்க. ஆனால் உண்மையாகவே கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஒரு ஹிட்லர் மாதிரி செயல்படுறாரு. ஏன்னா உனக்கு 4 போன வாட்டி 5 கொடுத்தனா இந்த வாட்டி 3 தான், இந்த வாட்டி 2 தான். இவர்களும் இந்த கோபாலபுரத்து அடிமைகள்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி திமுகவின் அடிமைகளாக இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள் சுயபலம் இல்லாதவர்கள். தனியாக நின்னாங்கன்னா இவங்களுக்கு பலம் கிடையாது, செல்வாக்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த கப்பல்லையே பிரயாணம் பண்ணுவோம், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் பயணம் பண்ணுறாங்க. இவர்களுடைய கூட்டணி பலமாக இல்லை என்பது அவர்களுடைய கூட்டணி பேச்சிலேருந்தே தெரியுது. பலமாக இருக்கும் நம்ம ஏன் சொல்லணும்? பலத்தை முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் பேசிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, அரசியல் இருக்குது, பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, எல்லாமே இருந்துமே நாங்கள் பலமாக தான் இருக்கோம், பலமாக இருக்கோம்னு ஏன் சொல்கிறீங்க? அது தேவையில்லாத ஒரு பேச்சு. அவர்களுடைய தோல்வி பயம் அவருடைய பேச்சிலேயே தெரியுது. தமிழ்நாட்டில் பாஜகவை வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்கிறாங்க. மதசார்பற்ற விஷயமா இருக்கட்டும், இந்து மொழிக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போகுது. அதை பற்றி சார். அதாவதுமா, இப்போ நீங்கள் ஒரு நெறியாளராக இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வரும்னா இன்னொரு இங்கிலீஷ் சேனலில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஹிந்தி சேனலில் கொடுப்பாங்களா? உங்களுடைய தொழில் ரீதியாகவே நான் கேட்குறேன். இப்போ எனக்கு வந்து வியாபாரம் இருக்குது, நான் வந்து நார்த் இந்தியாவில் பிரயாணம் பண்ணோம்னா அந்த மொழியை நான் கற்றுக்கணும். அந்த மொழியை நான் கற்றுக்கிறது எப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. இப்போது மும்மொழி கொள்கையை எதிர்த்தாங்க டிஎம்கேல. மும்மொழி கொள்கைன்னா உங்களுக்கு அந்த 3வது ஆப்ஷன், நீங்கள் எந்த மொழியை வேணால் சூஸ் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. இந்தின்னு எந்த இடத்துலையும் மத்திய அரசு அதை அறிவிக்கவே இல்லை. ஆனால் திமுக புதிய மொழி கொள்கை வழி கல்வின்னு சொல்லி ஒன்று நம்மளுடைய அமைச்சர் மாண்புமிகு அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அறிவித்தார். அப்போ 3வது மொழிங்கிறது என்ன? அந்த பேரண்ட்ஸ் எந்த மாநிலத்திலேருந்து வர்றாங்களோ அந்த பசங்க அந்த மொழியிலே படிக்கலானார். அப்போ அது மும்மொழி கொள்கை தானே? பேரை மாற்றி சொன்னீங்கன்னா அதுக்காக அது இல்லாமல் ஆயிடாது. அப்போது வேண்டுமென்றே மத்திய அரசு மீது ஒரு புகாரை தெரிவிக்க வேண்டுங்க இந்தியை திணிக்கிறாங்க. ஏன்னா இது இப்போ தொடர்ந்து இல்லை, இது ஆரம்ப காலத்திலிருந்தே என்னைக்கு திமுக ஆரம்பிச்சதோ இவர்களுடைய எதிர்ப்பு என்பது இந்தி மொழியை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு போர்டில் அழிச்சிட்டா இந்தி மொழி அழிஞ்சிருமா? ஒரு படத்தில் நாகேஷ் சொல்லுவார், நாய் வளர்த்தங்க செத்து போச்சும்பார், நாய்க்கு பேரெல்லாம் வச்சேன்பார். நாகேஷ் கேட்பார், நாய்க்கு பேர் வச்சியே சோறு வச்சியான்னு கேட்பார். அந்த மாதிரி இவர்கள் வந்து இந்தி மொழியை எதிர்க்க வேண்டும் என்பது எதற்காக? மத்திய அரசு வந்து டெல்லியில் தான் இருக்க போகுது, அது தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது இல்லைல்ல. பார்லிமெண்ட்டை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போனோமா? தமிழ் மொழியை கொண்டு வரது. இருந்தாலும் மாண்புமிகு பாரத பிரதமர் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு திருக்குறளை சொல்கிறாரு, அகநானூறு சொல்கிறாரு, தமிழ் மொழியில் பேசுகிறாரு, வணக்கம் சொல்கிறாரு. இது எல்லாமே நடக்குதா? இப்போ நம்ம முதல்வரே இந்தி கூட்டணிக்காக டெல்லிக்கு போகிறாரு. அங்கே போய் என்ன பாஷையில் பேசுவார்? இவர் தமிழில் பேசினா அங்கே இருக்கவங்களுக்கு புரியுமா? அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுது இல்லை? அப்போ மொழி என்பது உங்களுடைய எண்ணங்களை, எண்ண ஓட்டங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக. அதை நீங்கள் வந்து ஒரு அரசியல் சாயம் பூசினீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். சரி, அப்படி பார்த்தா இவங்க நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் வந்து இந்தி மொழி இல்லையா பாடமா? என்ன ஒரு பிரச்சனை ஆளுகின்ற அரசுக்குன்னா, ஃப்ரீயாக மத்திய அரசாங்கம் இந்தி மொழியை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க மாணவர்களுக்குன்னா, இவர்கள் காசு கொடுத்து கற்றுக் கொடுக்குற இந்தி மொழிக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்போ எல்லோரும் அங்கே போயிடுவாங்க. இதற்காகத்தான் இவர்கள் மும்மொழி கொள்கை, இந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க. திமுக குடும்பமே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை மக்கள் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க நிச்சயமாக. ஏன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க 10 ஆண்டுகளுக்கு பிறகு. கெஞ்சி கூத்தாடி இல்லாத பொய்யெல்லாம் வாக்குறுதிகளாக சொல்லி 505 525 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. 90% நிறைவேற்றிட்டோம், 100%. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. முதலமைச்சரை கேட்டால் நாங்கள் 80%ங்கிறாரு, அமைச்சரை கேட்டால் 90ங்கிறாரு, மக்களை கேட்டால் ஒன்றுமே செய்யலைங்கிறாங்க. இவர்கள் திருப்பி சொல்வது என்ன? உங்களுடைய 505 வாக்குறுதிகள் லிஸ்ட்டு போடுங்க, நாங்கள் இதெல்லாம் செஞ்சிட்டோன்னு சொல்லி ஒவ்வொன்றா டிக் பண்ணுங்கள். ஆனால் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், மாணவர்களுக்கு இதெல்லாம் தான் சொல்கிறாங்களே தவிர இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி எந்த இடத்துலையாவது ஆளுகின்ற திமுக சொல்லியிருக்காங்களா? நாங்கள் இதெல்லாம் நிறைவேற்றினோன்னு ஓப்பனாக சொல்லுங்களேன். 505 நாங்கள் இத்தனை கோரிக்கைகள், இதை எதை நாங்கள் சொன்னோங்க, இதை எதை நிறைவேற்றிருக்கோன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? 90% 100% சொல்கிறாங்களே தவிர ஆனால் உண்மையான வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றவில்லை. டாஸ்மாக் கடையை கொஞ்சம் கொஞ்சமாக மூடுவேன்னாங்க, எங்கேயாவது மூடி இருக்காங்களா?
மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்றை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணாங்க, மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய லேப்டாப்பை கொடுக்கல. 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய லேப்டாப்பை 5வது வருஷம் முடியும் போது ஒன்று கொடுக்குறீங்க. உங்களுடன் முதல்வர், மருத்துவர், என்னென்னமோ ஸ்கீம் கொண்டு வாங்க. இதெல்லாம் 5 வருஷம் கழித்து தானே செய்கிறீங்க. ஏன் முதல் ஆண்டே செய்யலை? அப்புறம் நிறைய மனு வாங்கினாங்க. அந்த மனுவெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அப்போ மக்கள் நிச்சயமாக மறந்துட மாட்டாங்க. இவர்கள் மறந்து விடுவார்கள், ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள். இன்னொன்று, சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி மாதிரி நீங்கள் மக்கள்கிட்ட செய்திகளை கொண்டு சேர்க்கறது ரொம்ப விரைவாக நடந்துக்கிட்டு இருக்குதுமா. ஏன்னா ஊடகங்கள் அந்த பணியை சரிப்பாக செஞ்சுட்ருக்காங்க. அவர்கள் சார்பு ஊடகங்கள் மட்டும்தான் அதை மறைப்பாங்களே தவிர, இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கா இல்லையா? ஆனால் அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அரசு அதிகாரிகள். டெய்லி நடந்துகிட்டு இருக்கிற சென்சஸ் எடுத்தாலே போதும். போதைப்பொருள் நடமாட்டம் எங்கே டெய்லி 20 கிலோ 30 கிலோ 50 கிலோன்னு சொல்லி பிடிக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற விஷயம் தானே. அப்போ இது மாதிரி எந்த இடத்துல லாக்அப் டெத்து நடக்குது? அப்போ இவ்வளவு விஷயங்களும் கல்லூரிகளில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யார் அந்த சார்ன்ற கேள்விக்கு இன்னும் பதிலே வரல. எஸ்ஐஆர் வந்ததுனால அந்த சார் இந்த சார் மறந்து போயிட்டாங்க. இதுதான் உண்மை. நிச்சயமாக மக்களுடைய எதிர்ப்பு என்பது ஆளும் கட்சிக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த பயத்தில் தான் அவங்க உளறிக்கிட்டு இருக்காங்க. வர்றவங்களெல்லாம் இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் ரோட்டில் நடந்து போனால் கூட ஏற்றிக்குவாங்க. அந்த மாதிரி எல்லா கட்சியும் கூட்டணியில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இவருடைய தோல்வி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஏப்ரல் 23 மக்கள் அதற்கு பதிலளிப்பார்கள். மே 4ஆம் தேதி ரிசல்ட்டையும் சொல்லிடுவாங்க. அரசியல் பற்றின தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு நன்றி சார். இதே மாதிரி வேற ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.